எங்க வீட்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்கடி. அவங்க பாக்குற மாப்பிளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமாமா. ஏய், நான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் லவ் பண்ணுன்னு. தெரியாத பையனை அரேஞ்ச் மேரேஜ் பண்றதை விட தெரிஞ்ச பையனை லவ் பண்ணி மேரேஜ் பண்றது எவ்வளவோ பெட்டர். ஓகே தாண்டி, பட் எனக்கு தான் பசங்களை பத்தியே தெரியாதே. இதுல எங்கேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி பசங்களுக்கு. ஐயோ சாரி, வேணும்னு பண்ணல ப்ரோ. சாரி 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 சாரி. ஏய் ஏய் ஏய், கண்ணு தெரியல. சாரி ப்ரோ, தெரியாம பட்டுருச்சு. இந்த ஷூ எவ்வளவு தெரியுமா? சாரி. என்ன சாரி சாரி? நான் ஒரு ஐடி எம்ப்ளாய். இப்போ எப்படி நான் ஆஃபீஸ் போவேன்? புரியுது ப்ரோ, நானும் ஐடில தான் ஒர்க் பண்றேன். நீமா? சரி போ, ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால விடுறேன். அடுத்த வாட்டி கண்ணை திறந்து வச்சுட்டு நட. ஆளப்பாரு. ஹலோ, யார்டி அவன் இவ்வளவு பேசிட்டு போறான்? நீ சாரி சொல்லிட்டு இருக்க. என் மேல தாண்டி தப்பு. அதான் சி, இந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா தான் லவ் பண்ணவே தோண மாட்டேங்குது. ச்சே. பிரியா. சார், மார்னிங் சார். தம்பி உள்ள வாப்பா. சார், இவரு? இந்த பையன் இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருக்கான் பிரியா. நீங்க தான் அவனை ட்ரெயின் பண்ணணும். இன்டர்ன்ஷிப்பா? நான் ஒரு ஐடி எம்ப்ளாய். தப்பான இடத்துல தலையை விட்டு மேடாரி. இங்கே பாரு தம்பி, இங்கே உனக்கு 1 month தான் இன்டர்ன்ஷிப். நீ ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னு அவங்க சொன்னாதான் உனக்கு இங்கே வேலை கன்ஃபார்ம். புரியுதா? நான் ஒரு ஐடி எம்ப்ளாய். என்ன முழிக்கிற? சொன்னது புரியுதா இல்லையா? புரியுது சார். இந்த ஷூ எவ்வளவு தெரியுமா? ஷூ எவ்வளோ? தெரியாது மேடம், ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்தேன். சாரி மேடம். இங்க பாரு, இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்கணும்னா என் மேல மரியாதை, பயம் எல்லாமே இருக்கணும். நாளையிலேருந்து நான் சொல்றத சொல்ற மாதிரி செய்யணும். என்னடா என்ன? நாளையிலேருந்து நான் சொல்றதா நீ செய்யணும், சரியா? என்ன? ஓகே மேடம். இங்க பாரு, நான் ஒன்றும் எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் இல்லை. போல்டான தைரியமான பொண்ணுனா. பயமா இருக்கே, ஃபாலோ பண்றானே. ஹலோ, நில்லுங்க. பிரியா. யாராங்க? உன் ஆளு அர்ஜுன் எப்படி இருக்கான்? கமிட்டடாவ? சே. டேய். மேடம் மேடம், ஒரு நிமிஷம். அந்த பையன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். இப்போ நீங்கள் கமிட்டடு, உங்களுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டான்ல, நீங்களும் ஃப்ரீயாக இருக்கலாம். அது எப்படி உனக்கு தெரியும்? பசங்களை பற்றி பசங்களுக்கு தான் மேடம் தெரியும். ஹலோ, சொல்லுங்கப்பா. பிரியா, நான் அனுப்பின போட்டோ பார்த்துட்டு யார் நல்லா இருக்கான்னு சொல்லு. எனக்கு இப்போ மேரேஜ் வேணாப்பா. அட என்ன நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, இல்ல நாங்களே ஒரு பையனை பார்த்துருவோம். அமிச்ச போட்டோ பார்த்துட்டு உடனே கால் பண்ற, சரியா? இங்க முடிவு எடுக்கிற நாங்க தான். அப்பா. என்னாச்சு மேடம், வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களா? மேடம், யாராச்சும் லவ் பண்ணீங்கன்னா வீட்டில் சொல்கிறது கேட்டு அந்த பையனை கழட்டி விட்டுறாதீங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் லவ் பண்ணுறேன்னு உன்ட்ட சொன்னனா? இல்லை மேடம், நிறைய இடத்துல நடக்குது, அதான் நீங்களும் லவ் பண்ணியிருப்பீங்கன்னு. டேய், நான் லவ்வே பண்ணதில்லடா. ஃபர்ஸ்ட் எனக்கு பசங்களை பற்றி பசங்களுக்கு தான் மேடம் தெரியும். டேய், உனக்கு பசங்களை பற்றி தெரியுமா? ஐ மீன், எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு? பசங்க சைக்காலஜிலாம் எனக்கு அத்துப்படி. சூப்பர். அப்போ எனக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வேணும்டா. அதுக்கு? இல்லை, எனக்கு பசங்களை பற்றி தெரியாது. ஸோ நீ தான் எனக்கு நல்ல ஒரு பையனாக சூஸ் பண்ணி தரணும். ஐயோ மேடம், அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய், உனக்கு இங்கே வேலை வேணும்னா நீ இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்? மேனேஜர் சொன்னதை மறந்துட்டியா? நீ ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னு அவங்க சொன்னாதான் உனக்கு இங்கே வேலை கன்ஃபார்ம். புரியுதா? ஒரு ஹெல்ப்பாக தானே கேட்குறேன். உனக்கு வேலையும் கிடைக்குதுல்ல? உங்களுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லைடா. அதுவும் இல்லாமல் சென்னையில் எனக்கு யாரையுமே தெரியாது. டேய், அம்மாவால சுத்தமாக முடியலடா. இந்த வேலையை எப்படின்னா வாங்கிடுடா தம்பி. தங்கச்சி படிப்பு உன் மனசில் இருக்கட்டும். வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும்ல? சொல்லு, என்ன பிளான்? நிறையா டேட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்குது மேடம், நீங்கள் எதை பார்த்து. அது எனக்கு தெரியாதா? அதுலலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அண்ட் ஆல்சோ அதுக்கான டைமும் கிடையாது.
அப்போ நான் ரோடா போய் பார்க்கணுமா? அது உன் இஷ்டம். ஆனா எனக்கு நல்ல பையன் தான் வேணும். நல்ல பையன். நம்ம ஆஃபீஸ் நம்ம ஏன் நம்ம ஆஃபீஸில் பார்க்கக்கூடாது? நம்ம ஆஃபீஸ்லயா? ஆமாம் மேடம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படியும் யார்ட்டையும் பேசியிருக்க மாட்டீங்க, ஸோ இதான் பர்ஃபெக்ட் பிளேஸ். ஓகே, பார்க்கலாம். அப்போ நாள்லேருந்து தேடுதல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி சரி, போய் வேலையை பாரு. என்ன மேடம் சொல்கிறீங்க? வேலை பார்க்கணுமா? நீ இங்க இன்டர்ன்ஷிப் வந்திருக்கப்பா, அந்த வேலை ரொம்ப முக்கியம். அதை நீ ஒழுங்கா பார்த்தாதான் உனக்கு இங்க வேலை. அப்போ உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் தேடுற வேலை? அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அதையும் நீ ஒழுங்கா பார்த்தாதான் உனக்கு இங்க கன்ஃபார்ம் வேலை. உனக்கு போட்டோ அமிச்சு எத்தனை நாள் ஆச்சு? எப்போதான் நீ பதில் சொல்லுவ? உன்னை எல்லாம் வெளியூர் அனுப்புறேன் பாரு, ஏன் தப்பு? குட் மார்னிங் மேடம். வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அதெல்லாம் காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம். ஏய், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் பார்க்குற வேலையை கேட்டேன்டா. பண்ணுறேன் மேடம். மேடம், இவர் ஓகேவா? பார்க்க நல்ல பையனாக இருக்காரு. ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நான் போய் பேசுகிறேன். ஹலோ, சொல்லு பேபி. பேபியா? இன்னைக்கு 5 மணிக்கா? ஃப்ரீ தான் பேபி. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி சரி. சாரி மேடம். ஐயோ இவ்வளோ. ஹலோ, சொல்லு தங்கம். தங்கம்மா? ஐயோ, இன்னைக்கு 5 மணிக்கு நான் ஃப்ரீ இல்லையே. நம்ம வேணா நாளைக்கு போலாமா? சாரிடா. இவன் நினைப்பேனா? சி, இவன் ஓகேவா? ஓகேதான். அப்போ வாங்க. ஐயோ, வேணாம் 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 வேணாம். ஏன் மேடம்? ஏய், எனக்கு சிகரெட் தண்ணி எல்லாம் அடிக்காத பையன் தான் வேணும். நீங்கள் அடிக்க மாட்டீங்களா மேடம்? சீ, நான் பொண்ணுங்களுக்கு எப்படி இந்த பழக்கம்லாம் இருக்கும்? இவர் ஓகேவா? ஓகேவா? நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். ஓகேவா? 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 என்னடா ஓகே ஓகே? சார், நான் பார்க்குற வேலை உங்களுக்கு ஓகேவா? என்ன பிரியா ஓகேவா? ஓகே இல்ல சார், இன்னும் ஒழுங்கா வேலை பார்க்கணும். இல்லாட்டி வேலைலாம் தர வேணாம். ஐயோ, ஒன்றுமே தெரியல. சொல்லுப்பா. சொல்லுமா. உனக்கு மாப்பெல்லாம் பார்த்தாச்சு, ஒழுங்கா ஊருக்கு வந்து சேரு. தம்பி, வேலை நிச்சயமா கிடைச்சிடும்ல? வைக்கிறேன், வை. கிடைச்சிருமா? சரிப்பா. மேடம், இவரு ஓகேவா? என்ன மேடம் நீங்க யார் காட்டினாலும் வேணாம் சொல்றீங்க? ஏய், நான் வாய்ஸ் ரைஸ் பண்ற. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. உனக்கு இங்க வேலை வேணும்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும். அவர் ஓகேவா? ஓகே. அதே மேம் இழுத்து சொல்றீங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு அசைன்மெண்ட்டு. இந்த ஜென்ரேஷனில் ஆவரேஜான பாய்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. உங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ், சிகரெட் ஹேபிட்லாம்? சச்சா, அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃபை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன் ப்ரோ. அவங்க வீட்டில் எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அப்படி பார்த்துப்பேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. ஒருவேளை அவங்க வீட்டில் ஒழுங்காக பார்த்துக்காம டார்ச்சர்லாம் பண்ணாங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க? அப்போ நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. லாஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே இல்லையா? ஆமாம் ப்ரோ, ஐ எம் மேரிட். ஹலோ, சொல்லுமா. அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேம்மா. அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ப்ரோ, நான் போகலாம்ல? ஏய், என்னடா இப்படி ஆயிடுச்சு? அசிங்கமாக இருக்கு மேடம். ஹாய். உங்களை சொல்ல, எனக்கு குழந்த மாதிரி இருக்கா? அவனுக்குலாம் குழந்தை இருக்கு. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும். வாங்க.
சொல்றீ. என்ன ஒழுங்கா வேலை பார்க்குறியா இல்லையா? பார்க்குறேன் சார். எல்லா பசங்கிட்டையும் அசைன்மெண்ட் கேள்வி கேட்டுட்டு இருக்கியாமே. அது ஒன்றும் இல்லை சார். இந்த இன்டர்ன்ஷிப்பை ஒழுங்கா முடிச்சாதான் உனக்கு இந்த வேலை கன்ஃபார்ம். இல்லைன்னா இந்த வேலை உனக்கு கிடையாது. புரியுதா? புரியுது சார். ஆமாண்டி, கல்யாணம் தான் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. ஆனா நான் சீக்கிரமா கமிட்டட் ஆயிடுவேன். மேடம், ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் தர வேலையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடம். அதுக்கு இது ரெண்டுத்துலேருந்து ஏதாச்சும் ஒன்றுத்தில் என்ன ஃப்ரீ பண்ணுறீங்களா? முடியாது. உனக்கு வேலை வேணும்னா ரெண்டுத்தையும் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் அப்பா பார்க்குற பையன் உங்களுக்கு பிடிச்சது என்ன பண்ணுவீங்க? உனக்கு என் ஃபேமிலி பத்தி தெரியாதுடா. அப்படி என்ன ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி? ரொம்ப தான் மேடம் பில்டப் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு வயசு 23 தான் ஆகுது. என் வயசு தான் ஆகுதா? சின்ன வயசுலேருந்தே என்ன ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாகவே வளர்த்துட்டாங்க. எல்லாமே அவங்க இஷ்டப்படி தான் நடந்துச்சு. கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் காலேஜ்னு எல்லாமே அவங்க சொல்கிறது தான். ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போகணுன்னு சொன்னேன். அதுக்கும் விடலை. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ சென்னை வந்தேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. எங்கேயாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சேன். எங்கள் அப்பா ஒன்று எனக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை தேடல, அவருக்கு பொருத்தமான மருமகனை தேடுறாரு. சிம்பிளாக சொல்லணுன்னா எங்கள் அப்பா கிட்ட ரிமோட் இருக்கும், நானும் எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்டும் காராக இருப்போம். சரி, இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பையனை மட்டும் உங்கள் அப்பா எப்படி ஒத்துப்பாரு? ஒத்துக்க வைப்பேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும், ஸ்ட்ராங்காக ஜென்யூனாக என்னை விட்டு போகாத மாதிரி. ஓ, எனக்கும் கஷ்டம்லாம் இருக்குது மேடம். ஃபேமிலி ப்ராப்ளம், ஒர்க் ப்ரெஷரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவ்வளோ. இந்த ஜூஸ்க்கு யார் காசு கொடுப்பா? மேடம், ஜூஸுக்கு காசும் தர மாட்டீங்க, இன்டர்ன்ஷிப்பு காசும் தர மாட்டீங்க, வேலையும் பார்க்க சொல்கிறீங்க, உங்களுக்கு மாப்பிளையும் பார்க்க சொல்கிறீங்க. என்ன மேடம் பண்ணுறது? மூடிட்டு வாடா. ஏங்க ஒரு நிமிஷம். ஹாய், ஐ எம் கிருஷ்ணன். நான் பக்கத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். நான் இதை சொல்லி ஆகணும். நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபாலோவா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. சாரி, நான் உங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ எதுக்கு வந்தீங்க? நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் இதை சொல்லணும். நான் உங்களை லவ் பண்ணேன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல, அதை சொல்கிறதுக்காண்டி தான் வந்தேன். ஐயோ ப்ரோ, நாங்கள் லவ்வர்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸா? இவன் வெறும் இன்டர்ன் பையன் தான். கொடுத்துட்டே இருக்கோம். அப்படியா? சரி, சாரிங்க, பாய். ப்ரோ 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 ப்ரோ, உங்களுக்கு இந்த தண்ணி சிகரெட் பழக்கம்லாம் இருக்கா? இல்லை ப்ரோ, அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், அதனால் அவர் இப்போ என் கூட இல்லை. பட் நான் என் பசங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நாள். உங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃபை எப்படி பார்த்துப்பீங்க? நல்லா பார்த்துப்பேங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கா, அன்பா, ஒரு ஈக்குவல் ரைட்ஸோட. பிகாஸ் அவ்வளோ என்ன மாதிரி ஒரு ஹியூமன் தானே. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்காத யாராவது வந்து தடுத்தா? ஃபைட் பண்ணுவேங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் எனக்கு என் உயிரோட அவங்க உயிர் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணன். மேடம் மேடம் ஏங்க என்னை பற்றி இவ்வளோ கேட்குறீங்க, நான் உங்களுக்கு ஓகேவா? யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, நல்லா பார்த்துப்பேங்க, ஒரு ஈக்குவல் ரைட்ஸோட. ஃபைட் பண்ணுவேங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு என் உயிரோட அவங்க உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஹலோ, சொல்லுங்க மேடம். டே, அவர்கிட்ட நம்பர் வாங்கினியா? எவரு? ஓ ஓ, அவரா? வாங்கிட்டேன் மேடம், வாங்கிட்டேன். ஆக்சுவலி அவர் பேசுனது எனக்கு ஓகே, பார்த்தாலும் நல்லவர் மாதிரி தான் இருக்காரு. அப்புறம் என்ன, ஐ லவ் யூ தான். இருந்தாலும் பயமா இருக்கு. எதுக்கு மேடம் பயப்படுறீங்க? நானும் அவர்கிட்ட பேசினேன், அவரும் பார்க்க நல்லவராக தான் இருக்காரு. ஆக்சுவலி அவர் உங்களை 3 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன். ரொம்பலாம் யோசிக்காதீங்க மேடம், அப்புறம் உங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ள தான் உங்களுக்கு. ஐயோ, ஓகே ஓகேடா. அப்போ அவரை நேரில் பார்த்து சொல்லிடலாம்ல. மேடம், அப்புறம் என் வேலை கன்ஃபார்ம் ஆகிடுமா? அதெல்லாம் கன்ஃபார்ம். நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல மேடம், வச்சுட்டுமா? சரி.
யாரா ஃபோனில்? மச்சி நம்பிட்டாடா. நம்ம நடிப்பு அப்படி. அவளை ஒரு மாசம் நல்லா லவ் பண்ணு. எனக்கு வேலை கிடைச்சதும் பிரேக்கப் பண்ணிடு, சரியா? ஓகேடா. ஆனால் நீ சொன்ன மாதிரி எனக்கு காசு கொடுத்துருவேல? தரேன்டா. காசுக்காக என்னன்னாலும் பண்ணுவ போல. என்ன வேலையும் பார்க்க சொல்லி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் தேட சொல்றான். அவளுக்கு இருக்கு.